ஆசா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவருடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தையும் கூட முறியடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதில் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பென்யமீன் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஆசாவின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவின் விரிவான சரித்திரம் 2 நாளாகமும் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அபியாமின் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். அவன் 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ராஜாக்கள் புஸ்தகத்திலும் நாளாகமும் புஸ்தகத்திலும் யூதாவின் ராஜாக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த நல்ல ராஜாக்களும் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் இராமல் பொல்லாப்பாதனதை செய்த கெட்ட ராஜாக்களும் சம எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த நல்ல ராஜாக்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறார்கள். துன்மார்க்கமான ராஜாக்களின் ஆட்சி காலம் சீக்கிரத்தில் முடிந்து போகிறது. அபியாமின் குமாரனாகிய ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். ஆசாவின் நடபடிகள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாய் இருக்கிறது. ஆசா தாவீதைப் போல கர்த்தரிடத்தில் நெருங்கிய ஐக்கியத்தோடு இருக்கிறான். தாவீது ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு சங்கீதக்காரர். ஆசா தாவீதைப் போல ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சங்கீதக்காரரோ அல்ல. ஆனாலும் ஆசா தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். இஸ்ரவேலின் ராஜாக்களில் பலர்
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆனால் ஆசாவோ செம்மையானவற்றை செய்கிறான். இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்ட பின்பு யூதாவின் ராஜாக்களில் ஆசாவே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த முதலாவது ராஜா ஆவான். இவனுடைய செம்மையான இருதயத்தின் நிமித்தம் கர்த்தர் இவனுக்கு நீடித்த ஆயுசை கொடுத்தார். இஸ்ரவேலின் 7 ராஜாக்களுடைய காலங்களில் ஆசா உயிரோடு இருந்தான். ஆசாவினுடைய செம்மையான கிரியைகளின் விவரம் வருமாறு: இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்தில் இருந்து அகற்றினான். தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கினான். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவைப் போல நாமும் நம்முடைய முன்னோர்களைப் போல ஏராளமான தாளந்துகளை உடையவர்களாய் இருக்க மாட்டோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கும் போதுமானதாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் தாளந்துகள் குறைவாக இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தாமல் சும்மா வைத்திருக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தாளந்துகள் அவருடைய நாம மகிமைக்காக எப்போதும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆசா கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறான். இவனுடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. யூதா தேசத்தார் மத்தியிலே மனமாற்றமும் மறுமலர்ச்சியும் தேவைப்படுகிறது. ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்தில் இருந்து அகற்றுகிறான். தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்குகிறான். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விடுகிறான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போடுகிறான். புறஜாதியாரின் விக்கிரகங்கள் அருவருப்பான ரூபங்களில் இருந்தன. இதனால் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் தங்கள் அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இந்த விக்கிரகங்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை யூதா தேசத்தில் இருந்து அகற்றுகிறான். இவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்களாயும் வேசிகளாயும் இருக்கிறார்கள். தேசத்தில் இவர்களைப் போல அசுத்தமானவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்திற்கு சித்திக்காது. தேசத்தின் ராஜாவோ அல்லது தேசத்தின் ஜனங்களோ சந்தோஷமாயும் சமாதானமாயும் செழிப்பாயும் இருக்க மாட்டார்கள். தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரர் இருக்கும் வரையிலும் கர்த்தருடைய சாபம் அந்த தேசத்தின் மீது தங்கி இருக்கும். ஆசா யூதாவின் மேல் ராஜாவானான். யெரொபெயாம் பல பாவங்களை செய்த போதிலும் அவனுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருந்தது. யூதாவின் 2 ராஜாக்களான ரெகொபெயாம் அபியாம் ஆகியோரின் ஆட்சி காலங்களில் அவன் ஜீவித்தான். ஆசாவின் ராஜ்யபாரத்திலும் யெரொபெயாம் 2 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆசா யூதா தேசத்திலிருந்து இலச்சையான புணர்ச்சிக்காரரை அகற்றின பின்பு நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்குகிறான். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அவனுடைய பிதாக்கள் உண்டு பண்ணினவை. அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாள் ஆசாவின் தாயார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் ஆசாவின் தாயார் அல்ல, இவள் ஆசாவின் பாட்டி. ஆசா சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் இருந்து தன்னுடைய பாட்டியாகிய மாகாளின் பராமரிப்பில் வளர்ந்தவன். மாகாள் தனக்கு தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணி இருந்தாள். ஆசா யூதா ராஜ்யத்தின் மீது நீடித்த காலமாக ராஜ்யபாரம் பண்ணிய 3வது ராஜா ஆவார். ஆசா யூதா தேசத்திற்கு ராஜாவானவுடன் தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விடுகிறான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போடுகிறான். மனமாற்றமும் மறுமலர்ச்சியும் நம்முடைய வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும். ஆசா தன் தாயாராகிய மாகாள் மீது பிரியமாயிருக்கிறான். அவள் மீது அன்பு வைக்கிறான். ஆனாலும் ஆசா மாகாளை விட கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறான். ஆசா மாகாளை நேசித்தாலும் அவளுடைய விக்கிரக ஆராதனையை அருவருக்கிறான். ஆசா கர்த்தரை குறித்த ஆவிக்குரிய காரியங்களில் லேவியரை போல இருக்கிறான். தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். உபாகமம் 33:9. ஆசா
மாகாளின் விக்கிரகங்களை நிர்மூலமாக்குகிறான். அவற்றை கீதரோன் ஆற்றண்டையில் சுட்டெரித்து போடுகிறான். ஆசா மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விடுகிறான். ராஜாவின் அரமனைக்குள் பிரவேசிப்பதற்கு மாகாளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவள் தனிமையான வீட்டிலே சிறை வைக்கப்படுகிறாள். ஆசாவின் மனைவியோடு பேசுவதற்கு கூட மாகாளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கிறது. ஆசா யூதா தேசத்திலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மறுபடியும் ஸ்தாபிக்கிறான். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறான். எத்தியோப்பியர் மீது நடைபெற்ற யுத்தத்தில் ஆசாவுக்கு ஜெயம் உண்டாயிற்று. எத்தியோப்பியருடைய தேசத்தில் இருந்து ஆசா ஏராளமான கொள்ளைப் பொருளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். தான் கர்த்தருக்கு நேர்ந்து கொண்ட பிரகாரம் கர்த்தருடைய ஆலயத்திலே பொன்னையும் வெள்ளியையும் காணிக்கையாக செலுத்துகிறான். கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தால் ஏற்ற காலம் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் பிரதிஷ்டை பண்ணினவர்களும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களும் ஒத்துழைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பெற்றோர் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்டவற்றை அவர்களுடைய பிள்ளைகளும் செலுத்த வேண்டும். ஆசா தனக்காகவும் யூதா ஜனங்களுக்காகவும் பட்டணங்களை கட்டுகிறான். இதனால் யூதா மனுஷருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. அவர்களுக்கு போதுமான அளவு வருமானமும் கிடைக்கிறது. ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவின் ராஜ்யபாரம் சிறப்பாக இருந்தாலும் அவனுடைய ராஜாசனத்திலும் ஒரு சில தப்பிதங்கள் ஏற்படுகிறது. அவன் யூதா தேசத்திலே அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறான். எலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்தில் இருந்து அகற்றி போட்டான். நரகலான விக்கிரகங்களை எல்லாம் யூதா தேசத்தில் இருந்து விலக்கி போட்டான். ஆனாலும் அவன் மேடைகளை தகர்க்கவில்லை. ஆசாவினிடத்தில் நல்ல சுபாவங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுகிறான். தன்னுடைய தாயாகிய மாகாளின் விக்கிரகத்தை ஆசா நிர்மூலமாக்கினான். அதை கீதரோன் ஆற்றண்டையில் சுட்டெரித்து போட்டான். அவள் மேடைகளையும் தோப்புகளையும் உண்டாக்கி அவற்றிலே அருவருப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணினாள். ஆசா அவளுடைய விக்கிரகங்களை நிர்மூலம் பண்ணினாலும் அவள் உண்டு பண்ணின மேடைகளை தகர்க்கவில்லை. இதனால் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியில் தடை உண்டாயிற்று. மேடைகள் தகர்க்கப்படாமல் இருப்பதினால் அங்கே விக்கிரக ஆராதனை மறுபடியும் ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. ஆசா விக்கிரகங்களின் மேடைகளை தகர்க்காவிட்டாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். அவனுடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையாய் இருக்கிறது. ஆசாவைப் போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர் நிறைவுள்ளவர்களாகவும் குறைவுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு நன்றாய் ஊழியம் செய்வார்கள். அவர்களுடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையாய் இருக்கும். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் அங்கீகரிப்பார். ஆனாலும் அவர்கள் ஒரு சில காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். சில காரியங்களை அவர்களால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. பரிபூரணம் என்னும் வார்த்தை பாவமே இல்லாத ஜீவியத்தை குறிக்கவில்லை. நம்முடைய எண்ணத்திலும் கிரியையிலும் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் பரிபூரணம். ஆசா தானும் தன் தகப்பனும் நேர்ந்து கொண்ட பொக்கிஷங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறான். இது மிகவும் நல்ல காரியம். ஆனால் இதற்கு பின்பு ஆசா ஒரு பாவமான காரியத்தையும் செய்கிறான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. இது மிகப்பெரிய யுத்தம் அல்ல. அவர்களுடைய ராஜ்யத்தின் எல்லைகளில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளினால் இந்த யுத்தம் நடந்தது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்பவன் ஆசாவின் 3ஆம் வருஷ ராஜ்யபாரத்தில் இஸ்ரவேலின் மீது ராஜாவானான். எருசலேமுக்கு போட்டியாக பாஷா ராமாவை கட்டினான். இது எருசலேமிற்கு வடக்கே 5 மைல் தூரத்தில் உள்ளது. ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின்
பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாய் இருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜா என்பவன் அந்நிய தேசத்து ராஜா. இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்கள் தங்களுக்குள் யுத்தம் நடைபெறும்போது அந்நிய தேசத்து ராஜாக்களின் உதவிகளை நாடினார்கள். இதற்காக அந்த ராஜாக்களுக்கு இஸ்ரவேலின் ராஜாக்கள் பெரிய வெகுமதிகளை கொடுப்பது வழக்கம். ஆசா தேவாலயத்தின் பொக்கிஷங்களை பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிற்கு கொடுத்து அனுப்பினான். இது ஒரு தவறான செய்கை. இதற்காக அனானி என்னும் தீர்க்கதரிசி ஆசாவை கடிந்து கொண்டான். பெனாதாத்தின் தகப்பனுக்கும் ஆசாவுக்கும் இடையில் ஏற்கனவே ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. யெரொபெயாமின் மீது நடைபெற்ற யுத்தத்தில் அபியாம் பெனாதாத்தின் தகப்பனுக்கு உதவி புரிந்தான். பாஷாவும் பெனாதாத்தோடு உடன்படிக்கை பண்ண விரும்பினான். ஆகையினால் ஆசா அதிக வெகுமதிகளை பெனாதாத்திற்கு கொடுத்து அவனோடுள்ள உடன்படிக்கையை உறுதி பண்ணி கொண்டான். யெரொபெயாம் முதலாக எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கின் உதவியை நாடினான். அந்நிய தேசத்து ராஜாக்களின் உதவியை நாடும் பழக்கம் பிளவுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யங்களில் தொடர்ந்தது. இறுதியில் இஸ்ரவேல் தேசம் அந்நிய தேசங்களுக்கு அடிமையாயிற்று. சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அந்த உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கு ஆசா சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுக்கிறான். ஆசா தன்னுடைய அரண்மனையின் பொக்கிஷத்திலிருந்து பெனாதாத்திற்கு எடுத்து கொடுப்பதோடு கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான். ஆசா பெனாதாத்திற்கு லஞ்சத்தை கொடுத்து அனுப்பி அவர்கள் மூலமாய் பெனாதாத்திற்கு எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று செய்தி சொல்லி அனுப்புகிறான். உடன்படிக்கை பண்ணினவர்கள் தாங்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உடன்படிக்கையை முறித்து போடக்கூடாது. ஆனால் ஆசாவோ பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுத்து அவனை உடன்படிக்கையை முறித்து போடச் சொல்லுகிறான். ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எடுத்து பெனாதாத்திற்கு லஞ்சம் கொடுக்கிறான். பிறரை பாவம் செய்ய தூண்டுவது பாவமான காரியம். ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலே நேர்ந்து கொண்ட பொக்கிஷங்களை வைக்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் விசுவாசிக்கவில்லை. ஆசா கர்த்தரை நம்பாமல் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை நம்புகிறான். கர்த்தர் ஆசாவுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். யூதா தேசத்தாருக்கும் இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் தொடர்ந்து சண்டை நடைபெற்றாலும் கர்த்தர் ஆசாவுக்கு இதுவரையிலும் உதவி செய்திருக்கிறார். ஆனால் ஆசாவோ கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் பெனாதாத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். ஆசா பொன்னையும் வெள்ளியையும் தேவாலயத்திலே கொண்டு வந்து வைத்தான். இது கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்கள். ஆசா இந்த பொக்கிஷங்களை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை அவருடைய ஊழியத்திற்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஆசாவோ கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு வெகுமதியாக கொடுக்கிறான். தன்னுடைய சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆசா தேவாலயத்தின் பொக்கிஷங்களை பெனாதாத்திற்கு லஞ்சமாக கொடுக்கிறான். பெனாதாத்தும் ஆசாவின் வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு சாதகமாக நடக்கிறான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடிக்கிறான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விடுகிறான். வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தின் மீது யுத்தம் பண்ண பெனாதாத் ஆசாவுக்கு உதவி பண்ண சம்மதிக்கிறான். பெனாதாத் தனக்குண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான். யுத்தத்தில் தோல்வி அடைந்ததினால் பாஷா ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டான். இது ஆசாவுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது.
கின்னரோத் பாலஸ்தீனத்தின் வடக்கு மாகாணத்தில் உள்ள பட்டணம். கின்னரோத் கடலின் பெயரே இந்த பட்டணத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடலுக்கு கலிலேயா கடல் என்று வேறொரு பெயரும் உள்ளது. ஆசா யூதா தேசத்திலே ஏராளமான பட்டணங்களை கட்டுகிறான். ஆசாவைப் போல பாஷாவும் இஸ்ரவேல் தேசத்தில் ராமாவை கட்டுகிறான். ஆசாவின் சதி திட்டத்தினால் பாஷா பாதிக்கப்படுகிறான். அவனால் ராமாவை தொடர்ந்து கட்ட முடியவில்லை. பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் மரங்களையும் ஆசா பயன்படுத்தி தனக்கு பட்டணங்களை கட்டுகிறான். பாஷா ராமாவை கட்டுகிறதை விட்டுவிட்டு திர்சாவில் இருந்து விடுகிறான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லோரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பரமுறை இடுவிக்கிறான். அவைகளினால் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டுகிறான். பாஷா யுத்தத்தில் தோற்று போனதினால் ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டான். பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர ஆசா பறைமுறை இடுவித்தான். ராமாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட கற்களாலும் மரங்களாலும் ஆசா பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். கேபா மிக்மாசிற்கு எதிராக உள்ளது. ராமாவிற்கு வடக்கில் இது வலிமையான கோட்டையாக விளங்கிற்று. இதனால் எப்ராயிம் புத்திரர் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணுவது தவிர்க்கப்படுகிறது. ஆசா மிஸ்பாவில் ஒரு கிணற்றை தோண்டினான். ஒருவேளை மிஸ்பா சத்துருக்களால் முற்றுகை போடப்பட்டால் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்காக ஆசா இந்த பள்ளத்தை தோண்டியிருக்கலாம். ஆசாவின் விருப்பம் நிறைவேறுகிறது. ஆனால் ஆசா செய்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதாய் இல்லை. ஆசா தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் ஆசாவின் மீது வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அனானி என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசாவுக்கு உண்டாயிற்று. அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்றும் மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே என்றும், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றும் சொல்லுகிறான். ஆசாவின் ராஜ்யபாரம் சீராக நடைபெறுகிறது. ஆனாலும் அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி உண்டாயிற்று. ராஜாக்கள் புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆசாவின் வியாதியை பற்றி இதற்கு மேல் எதுவும் விவரித்து கூறவில்லை. நாளாகம புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆசாவின் வியாதியை பற்றி சற்று விவரமாக கூறியிருக்கிறார். ஆசாவுக்கு கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பரிகாரிகள் என்பது மருத்துவர்களை குறிக்கும். பின்பு ஆசா மரித்து போனான். ஆசாவுக்கு அநேக யுத்தங்களில் ஜெயம் உண்டாயிற்று. ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா ஆசாவுக்கு நிரந்தர பிரச்சனையாயும் தொல்லையாயும் இருக்கிறான். இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் தங்களுக்குள்ளே தொடர்ந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இவர்களுடைய சண்டையினால் சீரியர்களைப் போன்ற தேசத்தாருக்கு அதிகமான நன்மைகள் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு பலவீனப்படுகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களோ பலப்படுகிறார்கள். ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமிலே ஆட்சி பண்ணுகிறான். இவனுடைய ராஜ்யபாரம் நீண்ட காலத்திற்கு நடைபெறுகிறது. ஆசா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான்.